இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, ரேவதி போற போக்கே சரியில்லை. இப்படியே விட்டு வச்சா கொஞ்ச நாள்லயே அந்த டிரைவர் பையன் கூட போய் சேர்ந்துருவா. அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? இங்க பாரு, அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் நம்மளால அவங்கள பிரிக்கவே முடியாது. அவன் வெளியில போனாலும் இந்த வீட்டோட மாப்பிள்ளைங்கிற அந்தஸ்தோட தான் இருக்கான். அந்த அந்தஸ்துல இருந்து அவனை தூக்கணும். அப்பதான் நம்ம ரேவதியையும் அந்த டிரைவர் பையனையும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க முடியும். சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வலியா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆஹா, அக்கா யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. அடுத்த அட்டாக்க சீக்கிரம் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நீ நம்ம 2 குடும்பமும் ஒண்ணு சேரணுங்கிற நல்ல நோக்கத்துக்காக தான் உண்மையை மறைச்சேன். ஆனா அவங்க கெட்ட எண்ணத்தோட குடும்பத்தையும் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அம்மாக்கு யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு பிரிச்சு பார்க்க தெரியல. மயில் மாமா அன்னைக்கு சித்தியும் சிவனாண்டியும் பேசிட்டு இருக்கிற வீடியோவை காமிச்சாரு. ஆனா அம்மா அதை பெருசா எடுத்துக்காம அவங்களதான் நம்புறாங்க. நானும் அந்த வீட்டுல இல்ல. நீ சொன்ன மாதிரி உன் சித்தியோட ஆட்டம் அதிகமா தான் இருக்கும். அவங்க மத்தவங்களை பத்தி கவலையப்பட மாட்டாங்க. கண்டிப்பா அத்தைக்கு எதிராக எதுனா செய்வாங்க. நீ தான் உன் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கணும். இப்பவும் நீ அம்மா மேல இவ்வளவு அக்கறையா இருக்க. ஆனா அவங்க உன் மேல வெறுப்பதான் காட்டுறாங்க. ரவுடிங்க நடு ராத்திரியில வீட்டுக்கு வந்து எங்க எல்லாரையும் கொல்ல பார்த்தாங்களே, அப்ப கூட நீ தானே வந்து காப்பாத்துன. அதெல்லாம் ஏன் அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. பேசுனது போது கிளம்பு. விட்டா மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பீங்க. சரி, நீ கிளம்பு. சரி, நான் வரேன். நான் சீக்கிரமே வெளியே வந்துடுவேன். நீ கவலைப்படாம போ. அக்கா, இங்க நடந்ததெல்லாம் நான் ரூம்ல இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ரேவதி போற போக்கே சரியில்லை. அவளோட புருஷனுக்காக அவ எந்த எல்லைக்கும் போக தயாரா இருக்கா. இதை இப்படியே விட்டோம்னா நமக்கு தான் ஆபத்து. ரேவதியையும் அந்த டிரைவர் பயலையும் நிரந்தரமா பிரிக்கணும். அப்பதான் ரேவதி நாம சொல்ற பேச்ச கேப்பா. அதுக்கு என்ன பண்ணணும்? சூப்பர் ஐடியாடி. கண்டிப்பா இது செஞ்சா அவங்க 2 பேரையும் பிரிச்சு வச்சிடலாம். முதல்ல அவங்கள பிரிச்சு அந்த டிரைவர் பையில சென்னைக்கு ஓட விட்டாதானே ஒன்னு நான் இங்க வேட்டையாட முடியும். எல்லாரும் வந்தாச்சா? பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாங்கய்யா. இந்த பஞ்சாயத்துக்கு வர நான் கொஞ்சம் யோசனையா தான் இருந்தேன். ராஜா சேதுபதி ஐயாவை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவரு பல ஊர்களுக்கு போய் பல பஞ்சாயத்தை தீர்த்து வச்சிருக்காரு. சுத்துப்பட்டு ஊர்லயே ரொம்ப பெரிய மனுஷன். அவரு குடும்பத்திலேயே ஒரு பஞ்சாயத்துன்னு நினைக்கிறப்பதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாமுண்டீஸ்வரி அம்மாவையும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஊர் தலைவராகவும் இருக்காங்க. 2 குடும்பத்துக்கு நடுவுல பஞ்சாயத்து பேச வந்திருக்கிறது எனக்கே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான். இருந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் இப்ப நான் இந்த பஞ்சாயத்துக்கே வந்திருக்கேன். ஆமா,
முதல்ல பிராது கொடுத்தது யாரு? நான் தான் பிராது கொடுத்தேன். ம், உங்க பிராது என்னன்னு சொல்லுங்க. ஐயா, உங்களுக்கே தெரியும் என் குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஆகாதுன்னு. இவங்களோட எந்த ஒட்டும் உறவும் இல்லாம தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இந்த அம்மாவோட பேரை என் வீட்ல பொய் சொல்லி டிரைவரா வேலைக்கு சேர்ந்தான். என் வீட்ல சில நல்ல விஷயங்களை செய்யற மாதிரி நடிச்சான். நானும் அதை உண்மைன்னு நம்பி அவனுக்கு என் பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்பதான் அவன் ஒரு ஃப்ராடு, என் குடும்பத்தை பழி வாங்க வந்தவன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அவன் இனிமேலும் என் பொண்ணுக்கு புருஷனா இருந்தா என் குடும்பத்தையே நாசம் பண்ணிடுவான். ஐயா, குறுக்க பேசுறதுக்கு என்ன மன்னிக்கணும். இவ என் மருமக தான். எங்க குடும்பத்துக்கோ இவங்க குடும்பத்துக்கோ பகன் பெருசா ஒண்ணும் இல்ல. இவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க தான் காரணம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு 25 வருஷமா எங்க மேல வன்மத்தை காட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவோட சாவுக்கு நாங்க காரணம் இல்லையா, அந்த முத்துவேல் தான் காரணம். அவங்களாலதான் செத்தாங்க. அதை இவளும் கொஞ்ச நாள் பொறுத்து புரிஞ்சுக்குவா. என் பேரை இவ வீட்டுக்கு டிரைவரா போனதுக்கு காரணம் என் புள்ள ராசராசன் கையால கும்பாபிஷேகம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு போனதுனால கடந்த 25 வருஷமா இந்த ஊர்ல கோவில் கும்பாபிஷேகமே நடக்காம போயிடுச்சு. என் மகன் கையால தான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் நல்லபடியா நடக்கணும்னு என் வீட்டுக்காரருக்கு ஒரு ஆசை. அவரு என் பேரங்கிட்ட அவரோட ஆசையை சொன்னாரு. தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றி வைக்கணும், இந்த ஊரு கோவில்ல கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் என் பேரன் இவ வீட்டுக்கு டிரைவரா போய் சேர்ந்தான். இவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணமெல்லாம் என் பேரனுக்கு கிடையவே கிடையாதுங்கய்யா. அவனோட நல்ல குணத்தை பார்த்துதான் இவளே அவ பொண்ண என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு பிடிவாதமா இருந்தா. என் பேரனையும் வற்புறுத்தினா. அப்பவும் என் பேரன் ஒத்துக்கலைங்க. நானும் என் மக ராசராசனும் என் பேரனை வற்புறுத்தி அவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்க சொன்னோம். அதனாலதான் என் பேரன் இவ பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஐயா, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா அவன் யாருங்கிற உண்மை தெரியாதப்போ நான் அப்படி சொன்னேன். ஆனா இந்த அம்மாவோட பேரன்னு தெரிஞ்சிருந்தா என் பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணியே கொடுத்திருக்க மாட்டேன். சரிம்மா, நடந்தது நடந்து போச்சு. இப்ப எதுக்கு பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, அத சொல்லுங்க. ஐயா, இனிமே இந்த அம்மாவோட பேரனுக்கும் என் பொண்ணுக்கும் ஒத்து வராது. உறவை முறிச்சுக்கலான்னு இருக்கும். உறவா முறிச்சுக்க போறீங்களா? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற கணவன் மனைவிங்கிற உறவை வெட்டி விடணும். ஐயோ,